எனக்கு மட்டும் தான் இந்த வியாதி இருக்கா இல்ல எல்லாத்துக்குமான்னு தெரியல. ஏதாச்சும் புதுசா டிஃப்ரெண்டா குழம்பு ட்ரை பண்றப்போ அது நல்லா இல்லாம போயிருச்சுன்னா அன்னைக்கே அதை தூக்கி கொட்ட மாட்டேன். வச்சிருந்து ஒரு 2 நாள் கழிச்சு தான் கொட்டுவேன். அது ஏன்னு எனக்கும் தெரியல. அப்படி புதுசா கொட்டுறதுக்கு பதிலா பழசாக்கி கொட்டுவோன்னு சொல்லிட்டு வச்சிருந்து கொட்டுவேன். அப்படிதான் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. எப்பவுமே ட்ரை பிரான்ஸ் தான் நான் செஞ்சு சாப்பிட்டுருக்கோம். அது இந்த கருவாடு விக்கிறவங்ககிட்டே கிடைக்கும். பாக்குறதுக்கு கருவாடு மாதிரியே இருக்கும், ஆனா சின்ன சின்னதா இருக்கும். இல்லைன்னா இந்த ஃப்ரெஷ்ஷான பிரான் செஞ்சிருக்கோம், அது சூப்பரா இருக்கும். ஆனா இது வந்துட்டு கருவாடு மாதிரியும் இல்லாம ஃப்ரெஷ்ஷாவும் இல்லாம இருந்துச்சு. பாக்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. சரி வாங்கி அதே மாதிரி ட்ரை பண்ணலாம்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன். கொஞ்சமா போட்டு சாப்பிடறப்ப நல்லா இருந்துச்சு. போக போக எனக்கு என்னமோ பிடிக்கல. கரெக்டா தான் செய்யறேன்னு தெரியல. எப்பயும் போல ஃப்ரெஷ்ஷான பிரான் செய்யற மாதிரி செஞ்சிருந்தேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வணக்கின பின்னாடி மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு கருவாடை லைட்டா சுடு தண்ணி வச்சு கழுவிட்டு உள்ள சேர்த்துக்கிட்டேன். நல்லா கொதிச்சு வத்தின பின்னாடி தான் எடுத்து கொஞ்சமா சாப்பாடுல போட்டு சாப்பிட்டு பார்த்தேன். கருவாடு குழம்பு டேஸ்ட்ல தான் இருந்துச்சு, ஆனா எனக்கு அவ்வளவா பிடிக்கல. சரி அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டு பார்த்தாலும் அப்பயும் எனக்கு இதை எப்படி செஞ்சு சாப்பிடுறதுன்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.